Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த சண்டே ரொட்டீன் எப்படி எங்களுக்கு போகுதுன்றதை தான் பார்க்க போறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சண்டேயில் ஸோ அதனால் மார்னிங்கே எழுந்து ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழம்புல போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும், அரிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிலோ 40 ரூபான்னு விற்றுட்டு இருந்தான். ஸோ அதனால் வாங்கினேன். ஏன்னா இங்கே ஹைதராபாத்தில் இந்த மாங்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, அதனால் பார்த்தோன்னே இறங்கி வாங்கிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறமா இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் நாட்டுக்கோழி தான். ஹஸ்பண்டு தான் வழக்கம் போல் இந்த சண்டே குக் பண்ண போகிறாங்க. 1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு ஒரு கோழி. ஸோ அதை எடை போட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க தந்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. வீட்டுக்கு ஹஸ்பண்டு நல்லா மஞ்சாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணால் தான் அதில் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னா கூட பண்ணலை. நாட்டுக்கோழி ரொம்ப நாள் ஆச்சு அது வாங்கி எங்கள் வீட்டில். அதனால் அந்த ஆர்வத்தில் படபட குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 o'clock மேலே ஆகிடுச்சு ஆஃப்டர்நூனு. ஸோ அதனால் குக் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக செய்வாங்க என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும். நிறைய வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க போக்கில் அதை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அவங்க செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க. சண்டே ஒரு நாள் நான் கண்டிப்பாக குக் பண்ணுவேன் அப்படின்வாங்க என் ஹஸ்பண்டு. அதனால் அவங்க போக்கில் எப்பயுமே விட்டுறது நான். ரொம்ப ஸ்பைஸியாக செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் க்ளீன் அண்ட் நீட்டாக செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலை செஞ்சதுக்கப்புறமா அங்கே இடமே க்ளீனாக இருக்கும். அதனால் சண்டே ஆஃப்டர்நூன் ஆனால் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன். குக் பண்ணி கொடுங்கப்பா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு. இந்த டைம் அவங்க எப்படி குக் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே கன்னியாகுமரி ஸ்டைலில் நாட்டுக்கோழி எப்படி செய்வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க. தேங்காவை நல்லா துருவி அரைச்சிட்டு மசாலா எப்படி ரெடி பண்ணாங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டாங்க. கூடயே பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டாங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால. இப்போ குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டாங்க நாட்டுக்கோழியை. அது எப்படி இருந்ததுன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எங்கள் குக்கருக்கு 10 விசில் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. அப்படியே ரொம்ப ஸ்பாஞ்சாக ஆகிடுச்சு. அது நான் சூப்பு கேட்டிருந்தேன். அதனால் சூப்புமே எனக்கு ரெடி பண்ணி தந்தாங்க. சூப்பை நல்லா குடிச்சிட்டோம். அந்த கேப்பில் இந்த மசாலா நல்லா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. அதை நல்லா தண்ணி விட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டோம், பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துச்சு. அது அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ணெயில் ஆஸ் யூஷுவல் பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தாங்கல்ல கையிலே மசாலா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி ஆட் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஹஸ்பண்ட் சமைக்கும் போது அது திக்கு கிரேவி மாதிரி வரும் அவங்க சமைக்கும் போது மட்டும். பாருங்களேன், அது பார்க்கும் போதே நம்மளுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தோணும். அவங்க குக் பண்ணுறதுக்கு டைமும் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு திருவிழாக்கெலாம் போகும்போது இவங்கள கூப்பிட்டு சமைக்க சொல்லுவாங்க. அசால்ட்டாக ஒரு 20-30 பேர் இருந்தாலும் டேஸ்டியாக சமைச்சு கொடுப்பாங்க. கல்யாணம் ஆன புதுசுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ சூப்பராக சமைப்பாங்களா என் ஹஸ்பண்டு, நான் ரொம்ப லக்கு தான் அப்படின்னு நான் யோசிப்பேன் மனசுக்குள்ளே. ஸோ அப்படியே நாட்டுக்கோழியுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கொத்தமல்லியை தூவி அப்படியே நல்லா இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்பைஸியான நாட்டுக்கோழி ரெடி.
கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்களும் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அடுத்து சைட் பை சைட் நான் வந்து ரசம் வச்சுட்டு சாப்பாடு வந்து வெடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து குக்கரில் தான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலி சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க. நல்லா செம்மையாக வந்ததுங்க. நானுமே வந்து டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.